Hello guys, welcome to RNSC Academy for TNPC. In this video, we are discussing about reading comprehension. நம்மளோட யூனிட் 5ல இருக்கிற ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் பத்தி பார்க்க போறோம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் என்னன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை நம்மளால எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மள அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆயிட்டோம்னா ஒரு டாக்குமெண்ட் நமக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம ரீட் பண்ணிட்டு நாம அது ஷார்ட் ஃபார்ம்ல நம்ம எழுதணும். ஆமாவா? அப்ப நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல என்ன சொல்ல வராங்க நம்ம புரிஞ்சு அதை கன்சாலிடேட் பண்ணி சின்ன பேராகிராஃபா நம்ம எழுதணும். ஆமாவா? இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது மல்டிபிள் சாய்ஸ்ல எப்படி கேட்கறாங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த பேராகிராஃபை கொடுத்துட்டு உங்களுக்கு அது என்ன புரிஞ்சிச்சு, இல்ல அதுல என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கு நீங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ற கொஸ்டின்ஸ் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா? ஆத்தர் என்ன சொல்ல வராரு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். சரிங்களா? இப்ப அன்சென்ட் பேசேஜ் தான் நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ்ல கொடுத்தாங்க. அப்ப அன்சென்ட் பேசேஜ்னா என்ன, அதுவும் சிலபஸ்ல கொடுத்தாங்க. நியூஸ் பேப்பர்ஸ், எடிட்டோரியல்ஸ், ஹெட்லைன்ஸ், எடிட்டோரியல்ஸ், அப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸஸ், இதுதான் நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நீங்க நியூஸ் பேப்பர்ஸ்குள்ளேயே இதுல கவர் ஆயிரும். சரிங்களா? எடிட்டோரியல்ஸ் கவர் ஆயிரும், நெக்ஸ்ட் என்னது ஹெட்லைன்ஸ் கவர் ஆயிரும், அப்புறம் கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாம் கவர் ஆயிரும். ஆமா, நியூஸஸ்குள்ளேயே இது கவர் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், நியூஸ் பேப்பர் படிக்கணும். இப்போ நியூஸ் பேப்பர்னா நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா தி ஹிந்து நியூஸ் பேப்பரை படிக்கலாம். சரிங்களா? ஏன் நான் படிக்க சொல்றேன்னா சில வேர்ட்ஸ் எல்லாம் அதுல டிஃபிகல்ட்டா தருவாங்க. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதை நம்ம அதை படிக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு புரியும். இல்லைன்னா அந்த நியூஸ் கண்டென்ட் நமக்கு புரியாது. சோ நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ அப்படி நம்ம பிராக்டிஸ் ஆனாதான் எக்ஸாம் நம்ம ஈஸியா எழுத முடியும். சரிங்களா? என்ன மேம் எடுத்த உடனே நியூஸ் பேப்பர் படிக்க சொல்றீங்க, நான் பிகினரா இருக்கேன் அப்படி கேட்டீங்கன்னா, நீங்க பிகினரா இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, தி ஹிந்து நியூஸ் பேப்பரை வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன் நான் அப்படி சொல்றேன்னா அதுதான் முக்கியம். ஏன்னா அவங்களே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நியூஸ் பேப்பர்ஸ் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி கொடுத்ததுனால தி ஹிந்துல இருந்து மட்டும் தான் கேட்பாங்க சொல்ல முடியாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து கூட கேட்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி எதுல இருந்து வேணா கேட்கலாம். நம்மளால அதை கெஸ் பண்ணவே முடியாது. அதான் அன்சென்ட் பேசேஜ் சொல்லிட்டாங்க. சோ நம்ம என்ன பண்றோம்னா அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிறோம். அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அதை ஈஸியா அனலைஸ் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்றோம். அதுக்காக தான் இந்த பிராக்டிஸ், நியூஸ் பேப்பர் படிக்கிற பிராக்டிஸ். சரிங்களா? இப்போ நீங்க ஹிந்து நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சீங்கன்னா, நீங்க ஒரு பிகினரா இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மாசம் வரைக்கும் எடிட்டோரியல் தொடக்கூடாது. 10, 11 சம்திங் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேஜஸ்ல நீங்க தொட வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன நியூஸ் ஆர்டிகல்ஸ் படிங்க. சரிங்களா? சின்ன சின்ன நியூஸ் ஆர்டிகல்ஸ் வச்சு படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்க. அதுல ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா, அந்த உங்களால புரிஞ்சுக்க முடியாம ஏதாவது வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை நீங்க அண்டர்லைன் பண்ணி என்ன மீனிங்னு சொல்லிட்டு பார்த்து நீங்க அதை மெமரி பண்ணிக்கணும். ஓகே? அண்டர்லைன் பண்ணி அந்த வேர்ட் அண்டர்லைன் பண்ணி மேல தமிழ் மீனிங் எழுதி வச்சுட்டு அப்படி விட்டுறக்கூடாது. அந்த மீனிங்கையும் அந்த வேர்டையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படின்னா மட்டும்தான் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஓகே. இப்போ இது நீங்க ஒரு மாசம் வரைக்கும் இது நீங்க படிக்க. ஓகே? ஏன்னா நான் ஒரு 2 மாசம் வரைக்கும் இப்படி படிங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. எக்ஸாமுக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கறனால நீங்க ஒரு மாசம் வரைக்கும் இதே படிங்க. நியூஸ் பேப்பர்ல இருக்கிற சின்ன சின்ன ஆர்டிகல்ஸ் மட்டும் கவர் பண்ணி படிங்க. இம்பார்ட்டன்டான ஆர்டிகல்ஸ் மட்டும். இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சிலபஸ்க்கு எது ரிலேட் ஆகுதுன்னு பார்த்து அதை படிங்க. தேவையில்லாத படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே? இப்போ நம்மளுக்கு இங்கிலீஷும் கெயின் பண்ண மாதிரி இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால கரண்ட் அஃபேர்ஸ் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் சூஸ் பண்ணி நீங்க படிங்க. சரிங்களா? சோ அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே? நிறைய தேவையில்லாத படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே? இப்போ ஒரு மாசம் முடிஞ்சு 2வது மாசம் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் 4 எடிட்டோரியல் இருக்கும். அதுல ஒரு எடிட்டோரியல் படிங்க. ஒரு எடிட்டோரியல் தெளிவா படிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரீட் விடுறீங்க. அதுக்கப்புறம் அது கண்டென்ட் அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே? இது மட்டும் பண்ணுங்க. அந்த ஒரு மாசத்துல பாதி மாசம் வரைக்கும் இது மட்டும் பண்ணுங்க. ஆஃப்டர் தட் நீங்க என்ன பண்றீங்கன்னா நோட்ஸ் மேக்கிங் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? நியூஸ் பேப்பருக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இப்போ அதுக்கு உங்களுக்கு எந்த ரிஃப்ளெக்டும் இருக்காது. நீங்க எக்ஸாம் பாஸ் பண்றப்பதான் ஒவ்வொரு எக்ஸாமா இப்போ நீங்க குரூப் 2 எழுதிட்டு சும்மா இருக்க போறது இல்ல, குரூப் 1 எழுதுவீங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா கிடைக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸா இருக்கும். சரிங்களா? யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியுற பாயிண்ட்ஸா இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, நியூஸ் பேப்பர் நோட்ஸ் எடிட்டோரியல் நோட்ஸ் எடுக்க கத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே. இப்படி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ரியலாவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். 3 மணி நேரம் கூட எடுக்கலாம். ஸ்டார்டிங் பிகினர் அப்படின்றப்போ 3 மணி நேரம் எடுக்கலாம். தயவு செஞ்சு அந்த டைமை பார்த்து நீங்க விட்டுறாதீங்க. சரிங்களா? கொஞ்சம் தான் டைம் எடுக்கும். ஓகே?
நீங்க 3 மணி நேரம் அப்படி எடுக்கிறதுனா வந்து நீங்க எங்க டிஸ்ட்ராக்ட் ஆகுறீங்கன்னு அர்த்தம். இல்ல நான் அண்டர்லைன் பண்ணி அதுக்கு மீனிங்லாம் பார்த்து எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லிட்டீங்கன்னா 3 மணி நேரம் ஓகே, அதுக்கு மேல போக வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு டைமை கம்மி பண்ணி 2 மணி நேரமா கொண்டு வாங்க. 2 மணி நேரத்தை 1 மணி நேரமா கொண்டு வாங்க. சரிங்களா? அதுக்கு மீறி தயவு செஞ்சு போகாதீங்க. டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் பிகைனர் அப்படின்றப்ப ஓகே 3 மணி நேரம் ஓகே, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு அதை புரிஞ்சு நம்ம படிக்கிறதுக்கு லேட் ஆகும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே படிக்க 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 ஒவ்வொரு டே படிக்க படிக்க டைம் ஷார்ட் பண்ணிக்கிட்டே வரணும். லென்த் பண்ணிட்டே போகக்கூடாது, ஷார்ட் பண்ணிட்டே வரணும். சரிங்களா? அப்படி படிச்சாதான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க வந்து எழுத முடியும். ஏன் இவ்வளவு நான் சொல்றேன்னா, நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்கிட்டாதான் வந்து இங்க நீங்க வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, அன்சன் பேசேஜ் தானே, வெறும் 10 மார்க் தானே அப்படி சொல்லி விடாம நம்மளுக்கு ஒவ்வொரு மார்க்குமே வந்து வேல்யூபிள் தான். சரிங்களா? ஏன்னா வந்து அந்த ஒவ்வொரு மார்க்கும் வந்து நம்ம லைஃபே டிசைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டரா இருக்கும். சோ தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. ஓகே ஓகே இங்க பாருங்க, எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் அவங்களே சொல்லியிருக்காங்க. நாங்க ஸ்ட்ராங்கா கேட்போம். கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், வீக்கா இருக்கும். இதுல பார்த்தா புரியாது, நான் காட்டுறேங்க. சிலபஸ்ல பாருங்க. ஸ்ட்ராங் கொஸ்டினா இருக்கும். ஓகே, ஸ்ட்ராங் கொஸ்டினா இருக்கும், வீக் கொஸ்டினா இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் அதாவது மேட்ச் தி ஃபாலோயிங் கொஸ்டினா இருக்கும், சென்டென்ஸ் கம்பைலேஷன் இருக்கும், அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட், அப்புறம் இதெல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கும் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் எந்த பதட்டமும் தேவை கிடையாது. ஓகே, சோ இது ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸ் தான் என்ன, வீக் கொஸ்டின்ஸ் தான் என்ன, மல்டிபிள் சாய்ஸ்ல எப்படி கேட்பாங்க, இதை மேட்ச் தி ஃபாலோவிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, ஸ்ட்ராங் கொஸ்டின் தான் கேட்பா அப்படி சொல்லிட்டாங்க. ஸ்ட்ராங் கொஸ்டினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே இப்போ வந்து டைரக்டா வந்து எதுக்கு ரிலேட் பண்ணி கேட்பாங்கன்னா வந்து கோர் மெசேஜுக்கும் கீ இன்ஃபர்மேஷனுக்கும் கேட்பாங்க. அந்த பேசேஜ்ல இருக்கிற கோர் மெசேஜ் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்க. வாட் இஸ் த மெயின் ரீசன் த கவர்மெண்ட் லான்ச்டு த நியூ ஹெல்த் ஸ்கீம்? இந்த நியூ ஹெல்த் ஸ்கீம் வந்து எந்த ரீசனுக்காக, என்ன மெயின் ரீசனுக்காக வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேசேஜ்ல இருக்கும். அது நீங்க படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இங்க வந்து டைரக்டா வந்து இந்த ரீசன் தான்ப்பா அப்படி சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. சரிங்களா? இந்த ஸ்ட்ராங் கொஸ்டினால டைரக்டா வந்து இந்த ரீசன் தான்ப்பா அப்படி சொல்லி கொடுத்துட மாட்டாங்க. இன்டைரக்டா தான் சென்டென்ஸ் இருக்கும். நாம தான் அதை தெளிவா ஐடென்டிஃபை பண்ணி போடணும். சரிங்களா? இதுதான் வந்து ஸ்ட்ராங் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, வீக் கொஸ்டின். வீக் கொஸ்டின் என்ன, a question that asks about a small details or side information, not the main idea. முன்னாடி வந்து ஸ்ட்ராங் கொஸ்டின் கேட்டாங்க, மெயின் ஐடியாக்குள்ள இருந்து கேட்டாங்க. இங்க வந்து வீக் கொஸ்டின் இருக்கனால மெயின் ஐடியா விட்டுட்டு ஸ்மால் டீடைல்ஸ், சின்ன சின்ன டீடைல்ஸ்லாம் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்க, on what day was the program launched according to the passage. பேசேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் கொடுத்துருப்பாங்க பேசேஜ். சரிங்களா? பேசேஜ்ல கொடுக்காம வந்து கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் நீங்க அனலைஸ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பேசேஜ்ல கொடுத்துருக்க மாதிரி என்ன டேட்ல வந்து லான்ச் பண்ணாங்க ப்ரோக்ராம் அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அது வந்து பேசேஜ்ல இருக்கும். சரிங்களா? அதனால வந்து ரொம்ப வரி பண்ணிக்க தேவை கிடையாது. ஓகே, இதுதான் வந்து வீக் கொஸ்டின்ஸ். ஓகே, அது பேசேஜ்ல இருக்கும். அப்படி டைரக்டா நம்ம போய் ஓகே இந்த டேட் தான்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்க போட்டுட்டு அழகா வந்துடலாம். சரிங்களா? இதுதான் வீக் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் தி ஃபாலோவிங்ஸ்ல எப்படி கேட்பாங்க அப்படி பாத்தீங்கன்னா வந்து ஸ்கீம் நேம் என்ன, சிம்பிளா தான் இருக்கும். இங்க வந்து ஸ்கீம் நேம் இல்ல, ஸ்கீம் லான்ச் பண்ண டேட். சரிங்களா? ஸ்கீம் லான்ச் பண்ண டேட் வந்து கொடுத்துருக்கணும், ஸ்கீம் நேம் இருக்கு. ஓகே, இப்போ ஸ்கீம் லான்ச் பண்ண டேட் என்ன, டைரக்டா பாருங்க ஏ ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ லான்ச் இன் 2023 ஈஸியா போட்டுடலாமாவா? ஆப்ஜெக்டிவ் என்ன, ஹெல்த் கேர் ஃபார் ஆல், இதான் ஆப்ஜெக்டிவா இருக்க போகுது. சரிங்களா? அப்போ இது நீங்க கிளிக் பண்ணினா முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் வந்து கேட்க போறாங்க மேட்ச் தி ஃபாலோவிங்ல. சோ எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்கும்னு பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் பாருங்க, சென்டென்ஸ் கம்பைலேஷன். ஓகே, என்ன சென்டென்ஸ் கம்பைலேஷன்னா வந்து யூ கம்ப்ளீட் a sentence using information from the passage. நீங்க வந்து அந்த அந்த பேசேஜை படிச்சுட்டு அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு இவங்க கேட்கிற கொஸ்டினுக்கு வந்து நீங்க ஆன்சர் பண்ணணும். இவங்க கேட்கிற ஆப்ஷன்ஸ் வந்து எது சூட்டபிள் ஆகுதோ அதை பார்த்து நீங்க வந்து அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? The primary aim of the Digital India program. டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராமுக்கு வந்து எது பிரைமரி எய்ம்? நல்லா பாருங்க. டு இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சருக்கு வந்து டிஜிட்டல் இந்தியா பிரைமரி எய்ம் கேட்கறாங்க. இங்க வந்து இங்கே யூஸ் ஆகும் தான், ஆனா பிரைமரி எய்ம் இது வராது. டு ப்ரமோட் டூரிசம், இதுவும் வராது, இதுவும் பிரைமரியில வராது. இதுல வரும் தான், ஆனா பிரைமரியில வராது. சரிங்களா? டு என்ஹான்ஸ் ஆன்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்ல. டு எக்ஸ்பேண்ட் ரயில்வே, இதுவும் வராது. சரிங்களா? அப்போ எது ஆப்ஷன் வரும், டு என்ஹான்சிங் ஆன்லைன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது வந்து அந்த பேசேஜ்ல கொடுத்துருப்பாங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி போடுறதுதான் வந்து இது. சரிங்களா?
நெக்ஸ்ட் பாருங்க, ascertainment of facts. ஃபேக்ட்ஸ் வந்து ட்ரூ, அது வந்து நீங்க என்ன பண்ணா வந்து அதோட ட்ரூ ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து நீங்க போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, which of the following statements is true according to the passage. இதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பேசேஜ்ல சொல்லிருக்க ஸ்டேட்மெண்ட் அப்படி கேக்குறாங்க. சரிங்களா? The scheme started 2020. It is funded by the private investor. It aims to cover all the rural families. Project has ended. Actually இந்த passage வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? passage வந்து கொடுத்திருக்கனால it aims to cover all rural families அப்படி சொல்லிட்டு இந்த passageல இருக்கு. சரிங்களா? சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக எடுத்து போட்டிருக்கேன். சோ இந்த மாதிரி கேட்பாங்க, அதோட ட்ரூவான கண்டென்ட் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? சோ வந்து அதுக்கு இது ஆன்சர். ஓகே இப்போ வந்து அதுக்கு எப்படி நீங்க ஆன்சர் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பேசேஜ படிக்கிறீங்க, எக்ஸாம் ஹால்ல ஒரு பேசேஜ படிக்கிறீங்க. பேசேஜ் வந்து 2 பேசேஜ் கேட்கலாம், இல்ல 3 பேசேஜ் கேட்கலாம். சரிங்களா? இப்போ அப்படி கேட்டாங்கன்னா வந்து அதுக்கே உங்களுக்கு டைம் ரொம்ப கன்சியூம் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் பேசேஜ படிக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும், இதுதான் பேசேஜ் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வந்து இது ஓரளவுக்கு பாருங்க, சும்மா ஒரு ரேண்டமா சும்மா பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஓகேப்பா, நம்ம ஸ்கூலா, ஓகே, ஸ்கீம் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு இண்டிவிஜுவல், அலுமினி, கார்ப்பரேட், ஓகே, கிளாஸ் ரூம், மாடர்ன் டிஜிட்டல் லேர்னிங், டிஜிட்டல் லேர்னிங் டூல், அப்புறம் கிளீனிங் டாய்லெட், செல்ஃப் சேஃப்டி டியூரிங் வாட்டர், ஓகே, இந்த மாதிரி சேஃப்டி ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி, இந்த மாதிரிலாம் வந்து நீங்க வந்து சும்மா ஒரு ரேண்டமா பார்த்தா புரியும். இதுக்கு எவ்வளவு ஒரு 2 செகண்ட் தேவைப்படுமா? ஓகே, 2 செகண்ட் தேவைப்படுமா? இது வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு பெரிய விஷயத்துக்காக வந்து போட்டிருக்காங்க அப்படி சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. இது படிக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் போதுமா? இது சும்மா நான் உட்காந்து லைன் பை லைனா படிக்கல. பார்த்தப்ப வந்து என்ன தெரியுது, இது நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல இண்டிவிஜுவலா வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். வெறும் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு வந்து அவங்க கிளாஸ் ரூம், டிஜிட்டல் லேர்னிங் டூல், அப்புறம் கிளீனிங் டாய்லெட், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த கவர்மெண்ட் கூட சேர்ந்து நாமளும் வந்து நம்மளோட ஸ்கூல்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து மேம்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது நம்ம வந்து ஃபுல்லாலாம் படிக்கல, ஜஸ்ட் இந்த கோர் ஏரியா மட்டும் தான் பார்த்தோம். ஆமாமா, கோர் ஏரியா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோமா? இப்ப பாருங்க, ஃபோக்கஸ் ஆன் டேட். இதை தவிர்த்து ஃபோக்கஸ் பண்ண டேட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அப்புறம் நேம்ஸ் எதாவது வந்துருக்கான்னு பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவா, ஓகே, நம்ம ஸ்கூல் அப்படின்னு வந்துச்சுட்டா ஓகே. என்ன கோல்ஸ், இதே வந்து ஏதாச்சும் என்விரான்மெண்டல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஏதாச்சும் கோல் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. என்ன கோல்ஸ் அப்படி பாருங்க. அப்புறம் வந்து ஏதாவது ஃபேக்ட் கண்டென்ட் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒப்பீனியன், ஏதாவது டிஸ்கஷன் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா பேசேஜ்ல, அந்த மாதிரி பாருங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட். சரிங்களா? எடுத்தோடனே நீங்க இதுக்குதான் போகணும். ஓகே, அந்த இதுல இருந்து எடுத்தோடனே டேட், நேம், கோல், ஃபேக்ட், ஒப்பீனியன், இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து கீயா ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி பாத்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களால உங்களுக்கு டைமே இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? நீங்க வந்து அந்த டோன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரிங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த இதுவும் இல்ல, பட் நீங்க அது வந்து படிச்ச ஒரு ஆர்குமெண்டா இருக்கா இல்ல வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறது அவசியம். சரிங்களா? பாத்துக்கோங்க. ஓகே, அதான் நல்லது. ஏன்னா மிஸ்டேக் பண்ணாம இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு ஃபேக்டர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चंस வந்து எப்படி கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து மெயின் ஐடியாவை கேட்கலாம். ஓகே, அப்புறம் வந்து ஆத்தரோட ஒப்பீனியன் என்ன, இந்த பேசேஜ்ல ஆத்தரோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்கலாம். இல்ல வந்து ஃபேக்ட் வந்து which fact support the idea, எந்த ஃபேக்ட் வந்து இந்த பேசேஜ் இருக்க ஐடியாவோட சப்போர்ட் பண்ணும் அப்படி சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அப்புறம் what does the passage say about, இந்த பேசேஜ் வந்து எதை பத்தி சொல்லுது அப்படி சொல்லிட்டு ஆப்ஷனை கொடுத்து கேட்கலாம். இந்த மாதிரி தான் क्वेश्चंस இருக்கும். சரிங்களா? அதை பயப்பட வேண்டிய தேவையில்லை. இப்ப பாருங்க, இது நம்ம முன்னே பார்த்துட்டோம். ஓகே, இதுல வந்து எந்த எக்ஸ்ட்ரா பாக்குறது அப்படின்னா வந்து நம்ம எதுவும் இல்ல. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு வந்து படிச்சாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்ப என்ன பண்ணுங்க, டைரக்டா क्वेश्चन போயிட்டு வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் த நம்ம ஸ்கூல் இனிஷியேட்டிவ். நம்ம ஸ்கூல் இனிஷியேட்டிவ்ல வந்து எது மெயின் பர்பஸ்? ஆப்ஷன் பார்க்கலாம் பாருங்க. டு இன்க்ரீஸ் டீச்சர் salary கவர்மெண்ட் கொடுத்துரும், நாமெல்லாம் வந்து எது கொடுக்க தேவை கிடையாது. டு இம்ப்ரூவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எஜுகேஷன் குவாலிட்டி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். ஆமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து என்ஹான்ஸ் பண்ணதான் நம்ம வந்து கவர்மெண்ட் கூட சேர்ந்து நம்ம ஸ்கூலுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ண போறோம். சரிங்களா? அதுக்காக தான் வந்து இந்த ப்ராஜெக்ட். அப்போ இதுல டிக்கெட்ஸ் இல்லாம வெயிட் பண்ணுங்க. எடுத்தோடனே இப்போ ஆப்ஷன் தொட்டக்கூடாது, செகண்ட் ஆப்ஷனையும் பாத்துருங்க, ஜஸ்ட் பாத்துருங்க. சரிங்களா? இல்லைன்னா வந்து கீழே இருக்க ஆப்ஷன் அதுக்கு ரிலேட்டட் இருந்த போதும். ஓகே, டு ஸ்டார்ட் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் ரூரல் ஏரியா இல்ல, அது தேவையில்லை. டு டிஸ்ட்ரிபியூட் ஃப்ரீ யூனிஃபார்ம், அதுவும் இல்ல.
ஸோ வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். டைரக்டா போய் ஓஎம்ஆர்ல ஷேக் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, எல்லாத்துக்குமே எல்லா ஆப்ஷனையும் ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் பண்ணணும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் போல பாருங்க. ஹூ லான்ச் த நம்ம ஸ்கூல் இனிஷியேட்டிவ்? யார் வந்து நம்ம ஸ்கூல் இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்டா? இல்ல, என்ன மேல பாக்குறோம் தமிழ்நாடு. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு அங்க சொல்லல. கீழே பேசேஜ்ல வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து நல்லது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அப்போ இது என்னது? டைரக்டா போய் பார்த்தலாம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படி சொல்லி போட்டுக்கலாம். ஓகே, மேட்ச் தி ஃபாலோயிங்ல எப்படி கேட்பாங்க? கிளாஸ் ரூம்ஸ். இங்க பாருங்க, கிளாஸ் ரூம்ஸ் எது கூட வரும்? கிளாஸ் ரூம்ஸ், டாய்லெட், டிஜிட்டல் லேர்னிங், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ். டிஜிட்டல் லேர்னிங், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் பாருங்க, ஒன்னு கூட மேட்ச் ஆகும். சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, டிஜிட்டல் லேர்னிங்ன்றது டிஜிட்டல் டூல்ஸ் யூஸ் பண்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க கிளாஸ் ரூம் வந்து மாடர்ன் டிசைனுக்கு ஏத்த மாதிரி மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி கிளாஸ் ரூம் இருந்தாதான் பிள்ளைங்க உட்காருவாங்க. ஸோ அதனால அந்த அளவுக்கு கொண்டு வரணும். நெக்ஸ்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கிளீனா இருக்கணும். இதுதான் வந்து மேட்ச் பண்றது. சரிங்களா? இப்படிதான் மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் அவசியமே இல்லை. அப்புறம் பாருங்க, நம்ம ஸ்கூல் ஸ்கீம் இன் மெயின்லி எய்ம். நம்ம ஸ்கூல் ஸ்கீமோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு ப்ரொவைட் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் என்கரேஜிங் பப்ளிக் சப்போர்ட். ஏன்னா பப்ளிக் சப்போர்ட் நாம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நாமளும் கவர்மெண்ட் சேர்ந்து தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து இது பண்ண போறோம். ஆமாவா? அப்போ தாராளமா நம்ம சிஏ போட்டு வரலாம். சரிங்களா? ஓகே, இதுல எப்படி கேட்பாங்க அப்படி பாருங்க. which of the following statement is truly according to the passage? எது இந்த பேசேஜுக்கு ரியலான ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. the program only allow corporate to contribute. கார்ப்பரேட் மட்டும் இதை அலோவ் பண்ணாங்க இல்லையே? பப்ளிக் இருந்தது, அலுமினி இருந்தது, அப்புறம் ஓல்ட் ஸ்டூடெண்ட் எல்லாமே தான் இருந்தாங்க. ஸோ கார்ப்பரேட் மட்டும் கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. இட் ஃபோக்கஸ் இஸ் ஒன்லி ஆன் டீச்சர் ட்ரைனிங். நோ, இதை பத்தி இந்த வார்த்தையை பத்தி கொடுக்கவே இல்லை அவங்க. The initiative is a part of border education version for the state. இந்த ஸ்கூல் தான் இந்த இனிஷியேட்டிவ் தான் வந்து ஒரு எஜுகேஷனுக்கு பார்டர் வெர்ஷனா இருக்கும் சொல்லிட்டு நம்ம சிஎம் வந்து சொன்னதா வந்து நம்ம மேல படிச்சோம். ஆமாவா? அப்போ இந்த கொஸ்டின் இந்த ஆன்சர் தான். சரிங்களா? it's only rural schools and including the schemes. rural schools மட்டும் அங்க கொடுக்கல. ஓகே, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் தான் கொடுத்துருந்தாங்க. அப்படின்னா இது நம்ம சும்மா தான் அந்த ரேண்டமா தான் அந்த இதை பார்த்தோம். அதுலயே நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டோம். சப்போஸ் உங்களால இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியல, இல்ல இந்த கொஸ்டின்ஸ்க்கு இல்ல, கொஸ்டின் பேப்பர்ல இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியலன்னா அகைன் ஒரு டைம் நீங்க பொறுமையா ரீட் பண்ணுங்க. டைம் கன்சியூம் ஆகுறத தவிர்த்து கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ரீட் பண்ணுங்க. சரிங்களா? வேற ஒண்ணுமே இல்ல, ஈஸியா இதை போட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஓகே, கீழே வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த பேசேஜ் படிச்சு இந்த பேசேஜ்ல வந்து இந்த கொஸ்டின் டைப்ஸ் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கேன். நீங்க அதுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? ஓகே கைஸ், ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸா தான் இருக்கும். எதுக்குமே வரி பண்ணிக்க தேவையில்லை. நியூஸ் பேப்பர் ரெகுலரா வந்து ரீடிங் ஹேபிட்டை வந்து வளர்த்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளவுதான் கைஸ். அதை வளர்த்துக்கிட்டாவே நீங்க வந்து ஈஸியா அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து இங்கிலீஷே அப்படியே வந்து 95 above 95 தான் நீங்க வாங்குவீங்க இங்கிலீஷ்ல. ஓகே, நியூஸ் பேப்பர் மட்டும் போதும்னு சொல்ல முடியாது. நியூஸ் பேப்பர் உங்களுக்கு வந்து ஒரு கெய்னிங், ஒரு மார்க் கெய்னிங் சப்போர்ட்டா வந்து நியூஸ் பேப்பர் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தாலும் சரி, இங்க உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்றதா இருந்தாலும் சரி, ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணும். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ கைஸ்.